ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன போய் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் தாங்க. மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். பாருங்கள், பாறை மீன் தான். இந்த பாறை மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மஞ்சப்பாறை. நான் எப்பயுமே வந்து மீன் கழுவுறதுக்கு மாடிக்கு வந்துடுவேன். ஏன்னா இந்த தண்ணியை மீன் கழுவுற தண்ணியை வந்து நான் அந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றிடுவேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே, ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி வாங்க மீன் கழுவுறதை பார்க்கலாம். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 2 பாத்திரம் எடுத்து வந்திருக்கேன். ஓட்டை ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் கழுவி இதில் வச்சுருவேன். பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை. இந்த ஒரு கழுவு கூட கழுவ மாட்டேன். இந்த மீனை வந்து 3 வாட்டி கழுவுவேன். நல்லா கழுவி இந்த செடிகளுக்கு எல்லாமே வந்து தண்ணியை வந்து ஊற்றிடுவேன். நான் ஊற்றுறதை காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னோடய மாடிக்கு தான் வந்திருக்கிறேன். நான் மாடியில் தான் மாடி தோட்டம் போட்டிருக்கிறேன். இந்த மீன் வந்து குழம்புக்கு மட்டும் இல்லைங்க, இதிலே வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணணும். மீனோட மண்டை அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், மீன் மண்டை தான். நல்லா வந்து மீன் மண்டையை வந்து போட்டு நல்லா மண்டை, அதோட வால், மீனோட வால் ரெண்டையும் போட்டு வந்து குழம்பு வச்சுருவோம். இடையில இருக்கிற அந்த சென்டர் பீஸை வந்து பொரிச்சிடலாம். அப்படியே மீன் ஃப்ரை பண்ணிடலாம். இது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா மீன் கழுவுற தண்ணி. இதை கொண்டு போய் அப்படியே போய் செடிகளுக்கு ஊற்றிடும். ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் மீன். நல்லா கழுவிடலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் இந்த ஒரு மாதிரியாக இருக்கும், இந்த கொழுப்பு மாட்டம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துடணும். இந்த இதில் வந்து மண்டையை பொழக்குது. இங்கே பாருங்க, வெயில் நேற்று மோடமாக இருந்துச்சு. முந்தா நாள் பார்த்திங்கன்னா நல்ல மழை. இன்றைக்கி பார்த்தேன்னு இங்கே பாருங்க, மணி 12 மணி ஆக போகுது. பயங்கரமாக அடிக்குது வெயில், ஏற்குது. மதியானம் வைக்கிறதுக்கு தான் இந்த குழம்பு ரெடி பண்ணிப்பேன். நல்லா கழுவிடணும். பாருங்கள், ஒரு 4 பீஸாக வந்து மீனை கழுவி இந்த தண்ணியை கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றிடலாம். தெரிக்குது. கீழே வச்சு தண்ணியை திறந்து விட்டோம்னா கேமராவில் ஃபோனில் வந்து அப்படியே தண்ணி தெரிக்குது. பாருங்க, முள்ளெல்லாம் இருக்குது இதில் பாருங்க. ஆனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பாறை மீன் குழம்பு. பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மீன் வால். இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு விலை மீன் வச்சு குழம்பு போடுறேன். அதுவும் மீன் உடையவே உடையாதுங்க. அந்த விலை மீனுன்றது நல்லா அப்படியே பீஸ் வந்து அப்படியே உள்ளே கிடக்கும் அந்த மீன் பீஸ் வந்து. ஆனால் இது வந்து பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பாறை மீன். பெரும்பாலும் வந்து நாங்கள் பாறை மீனும் விலை மீன் தான் வாங்குவேன். பாருங்கள், இதான் மஞ்சப்பாறை.
தண்ணியை ஊற்றிட்டு வந்துடுறேன். ஒதுக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே கழுவுனோம்னா இந்த தண்ணி கூட வேஸ்ட்டாக போயிடும், டிச்சுக்கு போயிடும். இதுவே மாடிக்கு கொண்டு வந்து வெயிலில் சிரமம் பார்க்காம கழுவுனோம்னா, நான் எவ்வளோ பராமரித்து கொண்டு வரேன் இந்த மாடி தோட்டத்தை, அதுக்கு ஒரு உரமாக பயன்படுங்களேன். அதுக்கு தான். ஆனால் இந்த மீன் தண்ணி, கறி தண்ணி இதெல்லாம் ஊற்றும் போதுங்க, நான் பாருங்கள், இந்த ஒரு முருங்கை மரம் இருக்குது. அதை வந்து இப்போ அதில் மெயினாக வந்து வெங்காயச்சருகும் இந்த மீன் கலர் தண்ணி, கறி தண்ணி, இது 2 தாங்க ஊற்றுவேன். பூவை பாருங்கள், அப்படியே அடம்பாக பிடிச்சிருக்குதுங்க பூ. முருங்கை மரத்துக்கு ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன் நான். கிட்டத்தட்ட வந்து அது 3 வருஷம் மரம், 3.5 வருஷம் இருக்கும். நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நான் தோட்டத்தை ரெடி பண்ணேன். அப்போயே வந்து பாருங்க, இது எவ்வளவு அந்த இது இருக்குங்க, இது வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஊற்றிடுறேன். அந்த மரத்தில் அந்த மீன் தண்ணி தாங்க ஊற்றுறேன். காயை பார்த்தா அந்த மரமே தாங்கலை, அவ்வளவு முருங்கைக்காய். முருங்கைக்காய் காய்ச்சிருந்துச்சு பார்த்துங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அடிக்கிற வெயில், ஐயோ அப்பா என்ன வெயில், பயங்கரமாக இருக்குது வெயில். அதனால் ஒரு கழுவு தான் கழுவி இருக்கிறேன், இப்போ 2வது கழுவு அப்படியே போட்டுடலாம் மீனுங்களை போகிறேன்னா. நல்லா அங்கே வரணும், ஒரு கழுவுலேயே நல்லா சூப்பராக கழுவி அடிச்சு லேசாக திறந்து விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸெல்லாம் வந்துமே நான் வந்து தலைக்கு கீழே இருக்கிற பீஸெல்லாம் வந்துமே நான் வந்து குழம்பு தான் வைப்பேன். பாருங்கள், இந்த பீஸெல்லாம் வந்து இந்த மாதிரி பீஸெல்லாம் வந்துமே நான் வந்து ஃப்ரை பண்ணிடுவேன். நல்லா பொரிச்சிடுவேன் இந்த மீனை, நல்லா மீன் மசாலா போட்டு. ஓகேங்களா? இந்த மண்டை மீன் தலை, இது தலையத்தை வந்து அப்படியே குழம்பு வைக்க போகிறோம். நல்லாயிருக்குங்க. பாருங்க, மீன் தலை, இந்த மாதிரி வால் பீஸு, இந்த வால் பீஸு எல்லாத்தையுமே வந்து குழம்பு தாங்க வைக்கிறது. ஏன்னா சின்ன பீஸ் இது நல்லாயிருக்கும். பெரிய பீஸெல்லாம் என்ன செஞ்சிடலாம் வந்து பொரிச்சிடணும். வேர்க்குது, அப்பா பயங்கரமாக வேர்க்குதுங்க, உட்காரவே முடியலை, ரொம்ப வெயில் அடிக்குது. தண்ணி வந்து அந்த ரத்தம் இது இருக்கக்கூடாது, அந்த கலரே இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஒயிட்டாக இருக்கணும் தண்ணி. அப்போ தான் வந்து கழுவுறதை நிப்பாட்டணும். அது வரைக்குமே நல்லா கழுவி எடுக்கணும். இங்கே பாருங்கள் தண்ணியை, இது கொண்டு போய் தக்காளி செடிக்கு ஊற்றலாம். இன்னொரு குறை கழுவிடலாம். ஓரளவு அந்த இதெல்லாம் கசடெல்லாம் போயிடுச்சு.
இப்படியே கழுவிடலாங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஏதாச்சும் இருக்குதாரு பாருங்க இந்த மீன். இதில் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கழுவி கழுவி நம்ம வந்து கொண்டுட்டு போய் வச்சிடலாம். தண்ணியிலையும் கழுவுற பதில் அப்போ குழாயில் வர்ற தண்ணியிலையும் கழுவுறேன் நான். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் மீன். பாருங்க தண்ணி வந்து அவ்வளோவாக இது இல்லை, எல்லாம் நல்லா கழுவியாச்சு. இங்கே பாருங்க மீன் கழுவியாச்சு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். மீன் கழுவுனதுக்கப்புறம் நல்லா மக்களே பாருங்கள். இதான் என்னோடய மாடி தோட்டம். பார்த்தீங்களா? இங்கே பாருங்க வெயிலை பார்த்தீங்களா? மண்டையை பொழக்குதுங்களா? இங்கே பாருங்க வேர்த்து கொட்டுது. ஐயோ சூரிய பகவானே, கொஞ்சம் தாழ்த்து, ரொம்ப அப்படியே கொளுத்துற எதிர்வர்களுக்கு எங்களை. சரி மக்களே, வாங்க குழம்பு வைக்கலாம். மீனை கழுவியாச்சு, பார்த்துக்கோங்க. மீனை கழுவி வச்சுருக்கிறேன், சேர்த்துறேனுங்களா? பார்த்திங்களா? இங்கே இருக்கிற செடிகளுக்கு தான் அப்படியே ஒரு ரவுண்ட் போகலாம். பார்த்திங்களா? வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த முருங்கை மரத்தை. பாருங்கள் பாருங்கள், இதான் மக்களே அந்த முருங்கை மரம். பாருங்கள் ஊத்துறான், எவ்வளோ காய் இந்த காயில். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியுமே வந்து அப்படியே அங்கங்கே தளைஞ்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ உயரத்துக்கு வச்சுருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? இதாங்க என்னோடய முருங்கை மரம். இப்போத்தே வந்து பூ எடுக்குது, பார்த்துக்கங்க. அங்கே மீன் குழம்பு வைக்கலாம் நம்ம.